ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி முருகா. இன்னைக்கான ஒரு வீடியோ என்ன அப்டின்னா நம்ம வீட்ல கார்த்திகை தீபம் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்டின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. காலையில நான் எப்பவுமே எழுந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு கரெக்ட்டா ஒரு 5:00லாம் சாமி கும்பிடுறதுக்கான வேலைகள ஆரம்பிச்சாச்சு. முதல்ல நிலைவாசல்ல இருக்கக்கூடிய இடத்துல கோலம் போட்டுட்டு, அந்த இடத்துல பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பெரிய பொண்ணு என்ன பண்ணா அப்டின்னா, "சரி நானும் வர்றேம்மா" அப்படின்னு சொன்னாளா, அதனால அவகிட்ட அகல் விளக்கு எல்லாத்துலயுமே மஞ்சள், குங்குமம் வைக்க சொல்லிட்டு, நான் பூஜை சாமான் எல்லாத்துலயுமே மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வைக்க ஆரம்பிச்சுட்டோம். அந்த டைம்ல சின்னவங்க பார்த்தாங்கன்னா, கரெக்ட்டா தூங்கியாச்சு. ஸோ தூங்குனதுனால எனக்கு இன்னுமே ஈஸி ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா, அந்த எண்ணெய் இது எல்லாத்துலயுமே அவ எடுத்துட்டு இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவ தூங்கிட்டதுனால, நானும் பெரிய பொண்ணும் சேர்ந்து இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வெத்தலையில விளக்கு போடலாம் அப்படின்றதுனால வெத்தல எடுத்து அவகிட்ட பாப்பா கிட்ட குடுத்துருந்தேன். ஸோ அவங்க அதுல அழகா வெத்தலையில மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சு பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டா. நெக்ஸ்ட் நான் அதுல அகல் விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருந்தோம். டிவியில திருவண்ணாமலை தீபம் லைவ்ல போய்க்கிட்டே இருந்தது. ஸோ எப்ப அதுல விளக்கேத்துவாங்க, தீபம் எப்ப ஏத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஒரு எப்படியும் நாங்க ஒரு 5:45 அந்த டைமுக்குள்ளேயே வேலையில இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரம் டைம் இருந்ததா, ஏன் கரெக்ட்டா 6 மணிக்கு தான் தீபம் ஏத்துவாங்க அப்படின்றனால, 1/4 மணி நேரம் டைம் இருந்தது. ஸோ அந்த டைம்ல உட்காந்து டிவி தான் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கும் இல்லாம இந்த பூஜை சாமான் எல்லாமே எடுத்து பாப்பா கொண்டாந்து ரூம்ல சாமி ஸ்டாண்ட்ல எடுத்து வச்சுட்டா. எல்லாத்தையுமே அவளே பண்ணிட்டனால, எனக்கு கொஞ்சம் வேலை எல்லாமே ஈஸியா இருந்ததுங்க. அவளால முடிஞ்ச வேலைகள் என்னவோ, அந்த வேலையில மட்டும் அவ பார்த்து குடுத்துட்டா. அதே மாரி டிவிலயும் லைவ் ஓடிட்டே இருந்தது. அப்புறம் பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி திருவண்ணாமலையில தீபம் ஏத்தி முடிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நாம விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேனா. ஸோ, அதனால அவ என்ன பண்ணான்னா, எல்லாத்துலயுமே எண்ணெயெல்லாம் விட்டுட்டு, திரியெல்லாம் விட்டுட்டு இருந்தா. என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. "ஏம்மா நம்ம விளக்கு ஏத்தக்கூடாதா?" அப்படின்னு. நான் அப்புறம் தான் சொன்னேன், "இல்ல எப்பவுமே அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்தி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நாம தீபம் ஏத்தணும் அப்படின்றனால உட்கார்ந்து டிவி பார்த்துட்டே இருந்தா. எப்போ விளக்கு ஏத்துவாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. போன டைம்ல கொஞ்சம் சின்ன குழந்தையா இருந்தாளா, ஸோ இந்த டைம் கொஞ்சம் விளக்கு ஏத்துறதுக்குலாம் ரொம்ப ஆர்வமாவே ஓடியாந்தாச்சு. டிவி ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு வழியா விளக்கும் ஏத்திட்டாங்க. அடுத்தது நாங்களும் வீட்ல சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோங்க. சாமி முதல்ல காமாட்சி விளக்குல தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் வெத்தல தீபம் ஏத்த ஆரம்பிச்சாச்சு. பாப்பாவும் நானும் சாமி கும்பிடுறேம்மா அப்படின்னு சொன்னாளா, சோ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள கத்துக் குடுக்கணும். அப்பதான் அவங்க கத்துக்க ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நான் மட்டும் காமாட்சி விளக்குல மட்டும் தீபத்த ஏத்தி முடிச்சுட்டு, அவங்க கிட்ட குடுத்துட்டேன். ஸோ அவ அழகா கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு, எல்லா வேலையுமே அவளே ஈஸியா முடிச்சுட்டா. நெக்ஸ்ட் நான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால அகல் விளக்கு எல்லாத்துலயுமே அ அ திரியெல்லாம் வச்சு அதுல விளக்கு எடுத்து வச்சாச்சு. வாசலுக்கு வெளியிலயும் விளக்கு ஏத்திட்டேங்க. ஏத்தி முடிச்சதுக்கப்புறம் வெளியில பார்த்தா செம்ம மழை பெஞ்சது. அதனால வெளியில எங்கேயுமே விளக்குலாம் வைக்க முடியல. வாசல் படியில மட்டும் தான் ஒரு விளக்கு வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் மழை பெய்யுது அப்படின்றனால, அவங்க 2 பேரையும் நான் மாடியிலேயே விட்டுட்டு, கீழ நான் கடைக்கு போயிட்டேன். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் கடைக்கு போறேன். அதனால வெளியில வராதீங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாரி 2 பேருமே வீட்லயே இருந்துட்டாங்க. நான் அப்படியே எல்லாமே எடுத்துட்டு திரும்ப கடையில பழையபடி எல்லா பூஜை சாமானுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சு, பூவெல்லாம் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு, காமாட்சி அம்மனுக்கு விளக்கு ஏத்தியாச்சு. அதே மாதிரி கடையிலயும் ஒரு வெத்தல விளக்கு நான் போட்டிருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் கடைக்கு எப்பவுமே சாமி கும்பிடும்போது, நான் அந்த மோட்டாருக்கு சாமி கும்பிடுவேன். அடுத்தது கல்லாவுக்கு சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி மோட்ரு, கல்லா எல்லாத்துலயுமே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஹஸ்பண்டும் கூடவே இருந்தாங்க. 2 பேருமே ஒரு வழியா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையில ஒரு வெத்தல விளக்கு போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த தீபத்தையும் நான் லாஸ்ட்டா ஏத்தி முடிச்சாச்சு. அந்த தீபத்த ஏத்தி வச்சுட்டு, முதல்ல காமாட்சி அம்மன் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் வெத்தல தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் தான் அகல் விளக்கு எல்லாத்துலயுமே நான் விளக்கேத்த ஆரம்பிச்சேன். ஒரு வழியா கடைக்கு வெளியில, அப்புறம் கடையில இருக்கக்கூடிய அந்த டேபிள் எல்லாத்துலயுமே வச்சாச்சு. ஏன்னா வெளியில எங்கேயுமே வைக்க முடியல. அந்த அளவுக்கு மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால, வாசல் எங்கேயுமே வைக்க முடியாது. ஸோ மழை சாரல் எங்கெல்லாம் படாம இருக்கோ, அந்த இடமா பார்த்து நான் விளக்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஒரு வழியா கார்த்திகை தீபமும் நல்லபடியா ஏத்தியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல நல்லபடியா சாமி கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா நாளும் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல பார்க்குறீங்க அப்படின்னா,
மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க.